அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் தான் உங்களோட உமர். கொஞ்ச நாளாவே நான் எந்த வீடியோ போட்டாலும் கமெண்ட் செக்ஷன்ல ஒரு சில உடன்பிறப்புகள்லாம் வந்து, இவன் வந்து டிவிகே காரன், டிவிகே கிட்ட காசு வாங்கிட்டான், இவனும் விஜயோட ஆதரவாளர் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் போடுறதெல்லாம் நம்மளால பார்க்க முடியுது. அந்த நண்பர்கள் கிட்ட ஒரு சில கொஷின்ஸ் கேட்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆசையா இருக்கு. ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னா, எலெக்ஷன் ரிசல்ட் வரதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி வரைக்குமே நான் டிஎம்கேவை பத்தி எங்கேயாவது பேசியிருக்கேனா, டிஎம்கே செஞ்ச குற்றச்சாட்டுகள்லாம் நான் குறிப்பிட்டு பேசியிருக்கேனா, என்னோட வீடியோல எங்கேயாவது இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க, இந்த கட்சிக்கு ஆதரவு கொடுங்க நான் எங்கேயாவது பேசியிருக்கேனா, விஜயும் அவங்களுடைய ஆதரவாளர்களும் திமுக மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்னென்ன? சட்ட ஒழுங்கு சீர்குலைஞ்சு போயிடுச்சு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஊழல், லஞ்சம், வாரிசு அரசியல், இதெல்லாம் தானே சொல்லிட்டு இருக்காங்க. என்னோட வீடியோக்களில் எங்கேயாவது இந்த பாயிண்ட்ஸ்லாம் நான் எடுத்து வச்சு பேசியிருக்கேன். எங்கேயுமே நான் விஜய்க்கும் ஆதரவு தெரிவிக்கும் சொல்ல, எந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லவும் இல்லை. ஆனால் திரும்ப திரும்ப இவன் டிவிகேன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? டிஎம்கே மேல நான் வைக்கக்கூடிய கிரிட்டிசிசம்லாம் அவனுங்க செஞ்ச தப்பை பத்தி ஜென்யூனா டிஸ்கஷன் மாதிரி தான் இருந்திருக்குமே தவிர, என்னமோ ஸ்பெஷலா இவங்களை மட்டும் நான் குறி வச்சு தாக்குற மாதிரி பேசிட்டு இருக்கானுங்க. நான் வைக்கக்கூடிய அலிகேஷன்ஸ்ல என்னென்ன? சானிடரி ஒர்க்கர்ஸோடைய ப்ரொட்டஸ்ட்டை மதிக்க கூட இல்லை, சாம்சங் ஒர்க்கர்ஸ்க்கு அநீதி இழைச்சாங்க, மாஞ்சோலை படுகொலை, கீழவன்மணி படுகொலை, அவங்களோட ஐடிவிங்க ஏவி விட்டு இஸ்லாத்தையும் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அபியூஸ் பண்ண வச்சாங்க. ஸோ இந்த மாதிரி திமுக செஞ்ச உண்மையான தவறுகளை தான் எடுத்து வச்சு பேசுகிறேன். அவங்களோட பாலிசியில் இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸாக இருக்கட்டும், அவங்களுடைய நிலைப்பாடுகள், அவங்களுடைய பொருளாதார தத்துவம், இந்த மாதிரி விஷயங்களை தான் எடுத்து வச்சு பேசுகிறேன். சரியா? நீ என்ன பண்ணு, எய்தர் அவங்க செஞ்சது கரெக்டுன்னு பேசு. சரியா? இந்த மாஞ்சோலை படுகொலையாக இருக்கட்டும், கீழவன்மணியாக இருக்கட்டும், இந்த தூய்மை பணியாளர்களுக்கு நடந்த அநீதியாக இருக்கட்டும், சாம்சங் ஒர்க்கர்ஸ்க்கு நடந்த அநீதியாக இருக்கட்டும், இதெல்லாம் நியாயம்னு பேசு. சரியா? நீ நிஜமாவே டிஎம்கேவுடைய உண்மையான உடன்பிறப்பாக இருந்தா இதெல்லாம் நியாயம்தான், முதலாளிகளுடைய மனசு புண்படாமல் நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நீ பேசு. நீ அப்படி பேசியிருந்தேன்னா ஓகே, ஏற்கிறதும் ஏற்காததும் என்னோட இஷ்டம், அந்த கமெண்ட்டை படிக்கிறவங்களோட இஷ்டம். ஒன்று முட்டு கொடு, இல்லைன்னா ஏற்றுக்கிட்டு போ, ஆமாம் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிட்டு போ. இது எதுவுமே இல்லாமல் டிவிக்கேன்னு எல்லா கமெண்ட் செக்ஷன்லையும் வந்து கதறனால உனக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது? நிஜமாவே டிவிக்கு சப்போர்ட்டாக இருந்தாலும் அது உன்னால் கேள்வி கேட்க முடியாது. அது என்னுடைய அரசியல் உரிமை. சரியா? எந்த கட்சிக்கு நான் ஆதரவு தெரிவிக்கணும், ஆதரவு தெரிவிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது நான் தான் முடிவு பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இவங்கெல்லாம் எந்த அளவுக்கு வெறி பிடிச்சிருக்காங்க அப்படின்னா, ஒரு வீடியோ அதில் டிவிக்கேவை பற்றி பேசினா ஏற்றுக்கிறானுங்க, ஆனால் அதே வீடியோவில் டிவிகேவும் டிஎம்கேவும் ஒன்று தான் சொன்னாலுமே மறுபடியும் டிவிகேன்னு தான் சொல்கிறானுங்க. டிவிகே நண்பர்களை தற்குறிகள்னு சொல்கிறீங்களா? முதல்ல உனக்கு எந்த அளவுக்கு அரசியல் தெளிவு இருக்குது? எனக்கு கமெண்ட் போடுறானுங்க, உனக்கு வந்து அரசியல் தெளிவு இல்லை நண்பா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் போடுறானுங்க. இல்லை, அரசியல்னா முதல்ல என்ன, நீ என்ன புரிஞ்சு வச்சிருக்க? அரசியல்னா வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதும், படைபலத்தை வச்சு மாஸ்க் காட்டுறதும், கார் முன்னாடி கட்சி கொடியை வைக்கிறதும், இதெல்லாம் தான் அரசியல்னு நினைக்கிறியா? இதெல்லாம் அரசியல் அப்படின்னா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு பண்ணது, இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பண்ணது, இதெல்லாம் இதுக்கு பேர் என்ன? இவனுங்க பண்றது அரசியல்னா அப்ப அதுக்கு பேர் என்ன? அரசியல்ல ஆனா அவனை தெரிஞ்சுக்கணும்னா கூட உனக்கு எவ்வளவு விஷயங்கள் தெரியணும் தெரியுமா? ஐடியலிசம்னா என்ன, மெட்டீரியலிசம்னா என்ன, டைலக்டிக்கல் மெட்டீரியலிசம்னா என்ன, ஹிஸ்டாரிக்கல் மெட்டீரியலிசம்னா என்ன, கிளாஸ் கான்சியஸ்னஸ்னா என்ன, அம்பேத்கர் சொல்லியிருக்காரு, ஜாதி அப்படின்றது பூட்டப்பட்ட வர்க்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுக்கணும், அதுக்கு என்ன அர்த்தம்னு உனக்கு புரியணும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சாதான் அரசியல்ல ஒரு ஆனாவனாவது தெரியும். சரியா? பிசிக்ஸ் ஒரு சயின்ஸ் தான், பாலிடிக்ஸும் ஒரு சயின்ஸ் தான். அதனாலதான் இதை நம்ம பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். இப்போ நான் உனக்கு நேரில் நிக்கிறேன்னு வச்சுக்கோ, இப்போ முன்னாடி நான் நிக்கிறேன்னு வச்சுக்கோ, நீ என்ன டைரக்டா பார்க்க மாட்டேன். சன்ல இருந்து வரக்கூடிய போட்டான்ஸ் என் மேல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி அது உன்னோட ஐ ரெட்டினாவுக்கு ரீச் ஆகும். சரியா? அது உன்னோட மூளைக்கு ஒரு போட்டோவா கொடுக்கும். சரியா? ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம கண்ணில் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாடி சயின்ஸ் இருக்கு. அதே மாதிரி தான் பாலிடிக்ஸும். சரியா? வெறும் 100 பேர் ரோல்ஸ் ராய்ஸ்ல போகணும் அப்படின்றதுக்காக கோடிக்கணக்கான மக்கள் எதனால செருப்பே படம் நடக்கணும் இப்படி யோசிக்கிறீங்களா? இதுக்கு பேர் அரசியல். படிச்சு முடிச்சிட்டேன், எனக்கு வேலை கிடைக்கல, குடும்பமே கடன்ல இருக்கு, நான் எதனால வந்து சொந்த நாட்டில் வேலை செய்ய முடியாம வெளிநாட்டில் போய் வேலை செய்யறேன்னு யோசிக்கிறீங்களா? அதுக்கு பேர் அரசியல். ஒரு வருஷத்துக்கு எத்தனை லட்சம் மக்கள் மருத்துவ செலவுகள்னாலே வறுமை நிலைக்கு தள்ளப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நீ யோசிக்கிறீல, அதுக்கு பேர் அரசியல். இதெல்லாம் தான் அரசியல். இது இல்லாம உனக்கு அரசியல் நீ என்ன புரிஞ்சுக்கிறேன்னு தெரியல. டிஎம்கேக்கு ஓட்டு போட்டு அவன் பின்னாடி ஒளிஞ்சுக்கிறது அரசியல்னு சொல்லி நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி நான் சத்தியமா புரியல. அடுத்து ஒவ்வொரு வீடியோலையும் திருப்பரம் குற்றம் கூவிக்கிட்டே இருந்தானுங்க. வி வில் ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ்னு சொன்னாங்க. இந்த தைரியம்லாம் வந்து விஜய்க்கு வருமா அப்படின்னு சொல்லி கேட்குறானுங்க. இப்போ டிவிக்கே சொல்றாங்க திருப்பரம் குன்றம்ல டிஎம்கேவோட நிலைப்பாடு என்னமோ அதுதான் எங்களோட நிலைப்பாடு அப்படின்னு சொல்றாங்க. இதனால டிவிக்கு நீ ஆதரவு தெரிவிக்க போறியா? முதல்ல திருப்பரம் குன்றம்ல டிஎம்கே பண்ணது ஒரு ஸ்கேம். எதனால வந்து ஹெச் ராஜாவை அவங்க அரெஸ்ட் பண்ணல? BNS 353 படி 3 வருஷமா, மினிமம் 3 வருஷமா தான் அவரை பிடிச்சி உள்ள போடலாம். ஏன் அரெஸ்ட் பண்ணல? கொஞ்ச நேரம் மட்டும் உள்ள வச்சுக்கிட்டு ஏன் அவரை வெளியே விட்டாங்க? யோசிச்சு பாருங்க. ஒரு முஸ்லிம் இந்த மாதிரி பொய் சொல்லி மதக்கலவரத்தை ஏற்படுத்தணும்னு நினைச்சிருந்தால் அவர் மேல UAPA பாஞ்சிருக்குமா இல்லையா? ஹெச் ராஜா மேல ஏன் பாயல? ஹெச் ராஜாவை ஏன் ஜெயிலில் போடல? எனக்கு அது சுத்தமா புரியல. இதுவே ஒரு கண் துடைப்பு வேலை தான். அந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல நான் போய் பார்க்குறேன். ஒரு நான் முஸ்லீம் நண்பர் கமெண்ட் போட்டிருந்தாரு. அந்த வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன், இந்து மன்னர்களும் கோவில்களை இடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, இந்து மன்னர்கள் கோவில்களை இடிச்சது அரசியல் காரணமா இருக்கலாம், ஆனால் முஸ்லீம் மன்னர்கள் இடிச்சது இஸ்லாத்தை பரப்புறதுக்காக தான் அப்படின்னு சொல்லியிருந்தார். அவருடைய கருத்தில் நான் முரண்படுறேன், அது வேற. அவர் சொன்னது தவறான கருத்து தான். ஆனால் நான் என்ன வீடியோவில் சொல்ல வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவர் நோட்டீஸ் பண்ணுறாரு.
கீழே போய் முஸ்லீம்களோட கமெண்ட்லாம் பார்த்தா எல்லாருமே டிஎம்கே டிவிகே அதை பற்றி மட்டும் தான் பேசிக்கிட்டே இருக்கானுங்க. அப்படி என்னடா உங்களுக்கு அவங்க பண்ணாங்க? அவங்கள காப்பாற்றணும் என்னடா அவசியம் உங்களுக்கு? எனக்கு புரியல. நான் என்ன சொல்கிறேன், நீ எந்த கட்சிக்கு வேணால் ஓட்டு போட்டு என்னமோ பண்ணி தொலை, அதை தான் நானும் சொல்கிறேன். ஆனால் விசுவாசத்தையே அந்த கட்சிக்கு காட்டுற அவன் உனக்கு விசுவாசமாக இருக்கானா? எத்தனை முஸ்லீம்கள் வாழ வழி இல்லாமல் வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போகிறாங்க. போராட்டம் அப்படின்னு ஒன்று நடக்கிறதுக்கு முன்னாடி எந்த ஒரு கட்சிக்காரனாவது ரிசர்வேஷன் ஒன்று கொடுத்துருக்கானா? டிசிஎஸ் பிரச்சனை வந்ததுலேருந்து ப்ரைவேட் செக்டார்ஸில் முஸ்லீம்களுக்கு வேலை கிடைக்குமான்றதே ஒரு டவுட்டாக தான் இருக்குது. அதை பற்றி அவனை அதை பேசுகிறானா? எந்த கட்சிக்காரனும் அதை பேசுகிறானா? நார்த் இந்தியாவில் முஸ்லீம்களோட வீடுகளை ஜேசிபி வச்சு இடித்து தள்ளுறான், புல்டோசரை வச்சு இடித்து தள்ளுறான். எவனோ ஒருத்தன் குடும்பத்தில் ஒரு போராட்டம் பண்ணியிருந்தாலும் ஏதாவது ஒரு கிரைம் பண்ணியிருந்தா மொத்தமாக அந்த வீடுகளை இடித்து அவனை நடுத்தெருவில் தள்ளுறான். வருஷத்தில் ஆயிரக்கணக்கான வீடுகள் இடித்து தள்ளப்படுது. இப்படி இது ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல்ஸ் பேசுகிறான், ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் பேசுகிறான், அல்ஜிசிரா பேசுகிறான். எதனால இங்கே இருக்கக்கூடிய ஊர் அரசியல் கட்சிகள் கூட பேசல. காங்கிரஸ் பேசல, டிஎம்கே பேசல, டிவிகே பேசல, எவனுமே பேசல. எவனாவது உனக்கு விசுவாசமாக இருக்கானா? இதை நான் ஸ்டோரியில் போட்டால் என்ன ரிப்ளை பண்ணுறானுங்கன்னா, ப்ரோ நார்த் இந்தியா மாதிரி தமிழ்நாடு ஆகாமல் இருக்கு. நார்த் இந்தியா மாதிரி தமிழ்நாடு ஆகலைன்னா அவனோட ப்ராப்பகண்டா இங்கே முழுசாக வரலை. அதனால தான் நான் அந்த வீடியோவில் திரும்ப நான் சொன்னேன். திருப்பரங்குன்ற வீடியோவில் நான் திரும்ப அதை தான் சொன்னேன். நீ இறங்கி பேசணும். இவன் வைக்கக்கூடிய வாதங்களுக்கு எதிர்வாதம் நீ வைக்கணும். உலமாக்கள் இதை பற்றி பேசணும், முஸ்லீம் கட்சிக்காரர்கள் இதை பற்றி பேசணும், முஸ்லீம் இன்ஃப்ளூயன்சஸ் இதை பற்றி பேசணும். ஆயிரக்கணக்கான கோவில்களை முஸ்லீம்கள் இடிக்கலடா, வெறும் 80 கோவில்கள் தான் 1800 வருஷத்தில் இடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி முஸ்லீம்கள் பேசணும். அரசியல்னா நீ எதை புரிஞ்சு வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியல. டிஎம்கே சப்போர்ட்டர்ஸில் எந்த அளவுக்கு அந்த வெறி பிடிச்சிருக்கானுங்கன்னா, ஒருத்தன் லிட்ரலி கமெண்ட் பண்ணுறான், நீங்கள்லாம் முஸ்லீமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுறான். எனக்கு புரியல, இவன் நிஜமாவே இவனுங்களாம் வந்து டிஎம்கேக்கு ஓட்டு போடுறது 6வது கடமை நம்புறானுங்களா? இல்லைன்னா அந்த காஃபீர் அப்படின்ற வார்த்தைக்கு வந்து அந்த வார்த்தையோட வெயிட் என்னன்னு இவனுங்களுக்கு தெரியலையா அப்படின்னு எனக்கு சத்தியமாக புரியல. நீ யோசிச்சு பாரு, உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்களோட காலத்தில் வறுமையை மொத்தமாக ஒழிச்சிட்டுன்னு சொல்லிட்டு டிக்ளரே பண்ணுறாங்க. அந்த காலத்தில் யாருக்கிட்ட ஜக்காத்து கொடுக்குறதுனே தெரியல. அந்த அளவுக்கு வறுமை அப்படின்ற ஒரு நிலை வந்து ஒழிக்கப்பட்டுருச்சு. 1400 வருஷத்துக்கு முன்னாடி இது பாசிபிள்னா இந்த காலத்துல ஏன் பாசிபிள் இல்ல? ஏன்னா இப்போ நம்மள ஆண்டுகிட்டு இருக்கவன், ஆண்டவன், இனிமேல் ஆள போறவன் எவனுமே நம்மளுக்காக ஆட்சி செய்யணும்னு நினைக்கல. புரியுதா? இதை புரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு ஏன் அவ்வளோ கஷ்டமா இருக்கு? அதாவது பிஜேபி நீ வெறுக்கிற, சரியா? ரீசனபிள் தான். ஆனா அந்த பிஜேபி செய்யற வேலையை நீ நேசிக்கக்கூடிய கட்சி அதே வேலையை செய்யுதுன்னா அதை பத்தி சொன்னா உனக்கு ஏன் கோபம் வருது? எனக்கு அதான் புரியல. முதல்ல நீ நினைக்கிற தெரியுமா, டிஎம்கேக்கு மட்டும்தான் கொள்கை உறுதி இருக்கு, டிவிகேக்கு இல்லை அப்படின்னு சொல்லி நீ நினைக்கிறீல. முதல்ல டிஎம்கேவோட கொள்கை என்ன? பிஜேபி நல்லதோ கெட்டதோ அவனுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு, சரியா? அவனுக்குன்னு ஒரு விஷன் இருக்கு. அவனுடைய கொள்கை என்ன அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்றான். முதலாளித்துவம், நியோலிபரலிசம், இந்துத்துவா, இந்த மாதிரியான விஷயங்களை தெளிவாக சொல்றான்ல. டிஎம்கேவோட கொள்கை என்ன? பொருளாதார தத்துவம் என்ன? இவனும் முதலாளித்துவத்தை தான் ஆதரிக்கிறான், இவனும் முதலாளித்துவத்தை தான் ஆதரிக்கிறான். அப்படின்னா அப்போ இவனுங்களுக்குள்ள வித்தியாசம் என்ன? இவனும் எலக்ட்ரல் பாண்டில் மாட்டியிருக்கிறான், இவனும் மாட்டியிருக்கிறான் எலக்ட்ரல் பாண்டில். பர்சன்டேஜ் தான் வேறுபடுதே தவிர 2 பேருமே மாட்டியிருக்கானுங்க. வித்தியாசம் என்ன? இந்த கேள்விகளை கேட்காம அவன் எதை போட்டாலும் நீ சாப்பிட்றனா அப்புறம் உன்னை என்னன்னு சொல்றது? வைக்கக்கூடிய கிரிட்டிசிசம்க்கு நீ பதில சொல்லு. அதை விட்டுட்டு திரும்ப அந்த டிவிகேன்னு பெயிண்ட் அடிக்கிறதுல இவனுங்களுக்கு என்ன லாபம்னு சொல்லி எனக்கு சத்தியமாக புரியல. அதாவது இந்த சென்னையிலலாம் வீடியோ எடுக்க போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் முஸ்லீமாக இருந்தால் தெரியும் எந்த மாதிரினா, நீங்கள் என்ன ஜாதி அப்படின்னு சொல்லி டைரெக்டாக கேட்க மாட்டானுங்க. நீங்கள் வந்து என்ன சாமி கும்பிடுவீங்க, சைவமா அசைவமா, எந்த ஊர், சொந்தக்காரங்க யார், இப்படிலாம் கேட்பானுங்க, சரியா? எதுக்குன்னா அவன் ஜாதி என்னன்னு தெரியணும். அதனால அதே மாதிரி இவனுங்க வந்து இந்த டிஎம்கே உடன்பிறப்புகள்லாம் அப்படி கிடுக்குப்பிடி கேள்வி கேட்குறாங்களாம். நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டீங்க, அப்படி என்றால் யாருக்கு தான் ஓட்டு போடுவது, எவனுக்கு ஓட்டு போடணும் அப்படின்றது அவனுடைய தனிப்பட்ட விருப்பம், சரியா? தேர்தல் அரசியலே முழுமையான அரசியல் கிடையாது. இப்போது யூனிஃபார்ம் சிவில் ஆக்ட் வந்து வருது, சரியா? யூனிஃபார்ம் சிவில் ஆக்ட் வரும்போது நீ பிஜேபிக்கு எதிராக நிற்கிற, சரியா? இதை நாங்கள் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்கிறேன். ஆனால் விவசாய சட்ட மசோதா வரும்போது எதனால வாய மூடிட்டு இருக்க? விவசாய சட்ட மசோதாவில் இருக்கக்கூடிய சரத்துக்களை எனக்கு அதை எடுத்து படிச்சிருக்கியா? அப்படியே அப்பட்டமா பல ஹதீஸ்களுக்கு முரண்பாடாக இருக்குது அந்த விவசாய சட்ட மசோதா. ஒருத்தனாவது வாய் திறந்து பேசியிருப்பியா? சீக்கியர்கள் தாண்டா களத்தில் நின்று போகிறானா, 100கணக்கான சீக்கியர்கள் உயிரை கொடுத்துருக்கான் அந்த மசோதாவுக்கு எதிராக. அப்போ உன்னுடைய கொள்கை தெளிவு எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துக்கோ. விஷயம் என்னன்னா, நீ டிவிகே காரனை எந்த அளவுக்கு தற்கூரி நினைக்கிறியோ அந்த அளவுக்கு நீயும் தற்கூரி. ஐம் சாரி, பட் உண்மை அதுதான். ஆனால் நீ அதை ரியலைஸ் பண்ணாத வரைக்குமே எதுவுமே மாற போகிறதில்ல. இஸ்லாமோஃபோபியாவுக்கு எதிரான நியூஸ்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உமர் அல் இஸ்லாம் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு இன்ஸ்டாகிராமில் பார்த்துக்கிட்டு இருந்தால் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்.